ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி வசூல் செய்து இப்போ வந்து பெரிய பெரிய சாதனை வந்து நம்மளோட மதராசி திரைப்படம் வந்து இப்போ வந்து பெற்றிருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் முதல் முறையாக வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு திரைப்படத்தில் வந்து வித்யூத் வந்து வில்லனாக நடிக்கிறாங்க. அண்ட் துப்பாக்கி படத்துக்கு பிறகு வந்து ஏஆர் முருகதாஸுடன் வந்து அவர் வந்து 2வது முறையாக இணைகிறாரு அப்படின்றதுனால ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவங்களையும் தாண்டி ஒரு ருக்மணி வசந்த் வந்து ஹீரோனை நடிச்சிருக்காங்க. விக்ராந்த், சபீர், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இனியில் வந்து அனிருத் இசையில் இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கனால முதல் சிங்கிள் வழியாகி ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. ஆனால் அடுத்த பாடலை வந்து ரசிகர்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ சிவகார்த்திகேயன் படம் என்றாலே வந்து இப்போலாம் வந்து ரொம்ப பெரிய வியாபாரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து இப்போ வந்து போட்டி போட்டு வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் உரிமையாளர்கள்லாம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பல கோடிக்கு பிஸ்னஸ் நடக்கும் நிலையில் வந்து அதுவும் வந்து அமரன் திரைப்படத்தை வெற்றிக்கு பிறகு நம்ம சிவகார்த்திகேயன் மார்க்கெட் வந்து வேறு லெவல் ஏறிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இதில் மதராசி திரைப்படத்தில் வந்து தமிழகத்தில் உரிமை மட்டுமே கிட்டத்தட்ட 40 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கான் மதராசி திரைப்படம். அதாவது இது வரைக்கும் சிவகார்த்திகேயனோட கரியரில் இது வந்து இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ 40 கோடிக்கு தமிழகத்தில் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றனால கண்டிப்பாக இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கான விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடணும். அண்ட் இது வந்து சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு திரைப்படமாகவும் அமையும்.